ஹரே ஸ்ரீனிவாசா. இன்றைக்கி ஒரு சின்ன நீதி கதை சொல்லலான் இருக்கேங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா ரொம்ப நல்ல அரசாட்சி பண்ணிட்டு வந்தார். அவருக்கு என்னென்னா, தன்னோட ராஜ்யத்தில் எல்லாம் நல்லா இருக்குது, தன்னோட அரண்மனை தான் பெஸ்ட்டு, அங்கே மாதிரி சாப்பாடு கிடைக்காது, அங்கே மாதிரி அரவணைப்பு இருக்காது அப்படின்னு அவருக்கு ரொம்ப எல்லார்ட்டையும் வரவங்க போகிறவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டே இருப்பார். அதை பார்த்து அவர் மந்திரி, சரி ராஜா, எல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அரசே, கரெக்டாக பண்ணுறீங்க, நம்மளே நம்ம வேல்யூ பண்ணக்கூடாது, மற்றவங்கள வச்சு அது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறார் மந்திரி. ஓ அப்படியா, அப்படி கூட இருக்கலாம், சரி இது இதுதான் பெஸ்ட்டுங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு போட்டி மாதிரி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறார். உடனே மந்திரி வந்து எல்லாருக்கும் இப்போ யார் இந்த ராஜ்யத்தில் பெஸ்ட்டு சாப்பாடு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது மாதிரி ஒருத்தர் வரார், நான் வந்து சாப்பாட்டு ருசி சொல்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவன் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு. இன்னொருத்தர் வரார், எனக்கு இந்த ஆயில் மசாஜ் மாதிரி ராஜாக்கு பண்ணுறவர், அதில் என்ன குறை இருக்குன்றது எனக்கு பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறார். சரின்னு கூப்பிடுறார். அவரையும் கூப்பிடுறார். அடுத்து ஒருத்தர், எப்படிப்பட்ட மெத்தையாக இருந்தாலும் நான் தூங்கி இதுதான் பெஸ்ட்டுன்றது என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி 3 பேரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அரண்மனையில் தடபுடலாக அவருக்கு வடை பாயசம் என்னென்ன ராஜ உணவோ எல்லாம் சமைச்சு அவருக்கு பரிமாறுறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறார், சின்ன ஒரு குறை அப்படிங்கிறார். அடையடேன்னு ராஜா அசந்து போயிடுறார். அடுத்து அந்த ஆயில் மசாஜ் பண்ணுறவர், எல்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். ஐயோ இவரும் இப்படி சொல்கிறாருன்னு சார். 3வது தூங்கி எழுந்தவர், மெத்தையில் நல்லா சாப்பிட்டு தூங்கினவர், 12 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்து தூக்கமே இல்லை அப்படிங்கிறார். பார்த்தா இது 3த்தில் என்ன குறைன்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் சாப்பாட்டு சொல்கிறார், எல்லாம் டேஸ்டெல்லாம் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் ஏதோ ஒன்றுத்தில் அரைப்படும்போது சின்ன கல் அரைப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அது அரைப்பட்டிருக்குங்கிறது கூட அது சமையலில் வரும்போது அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவரோட சாமர்த்தியம் பாருங்கள். அதே மாதிரி ஆயில் மசாஜ் செஞ்சவர், எல்லாம் நல்லா பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் உரி விட்டதில் அந்த கடைசி இடத்த பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓ அப்படி ஒரு இது இருக்கா அப்படிங்கிறார். அது மெத்தையில் படுத்தவர், எல்லாம் ஓகே, மெத்தை செய்யும்போது உள்ளே ஒரு தலைமுடி வச்சு பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறார். அது பார்த்தோன்னே எல்லாம் அசந்து போயிடுறாங்க. இது 3ல் உண்மையாக எது ரொம்ப சாமர்த்தியங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட பதில் என்னங்கிறது நான் அடுத்த கதை சொல்லும்போது சொல்கிறேன். ஆனால் இதில் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எது கரெக்டாக இருக்குங்கிறது ஆன்சர். ஹரே ஸ்ரீனிவாசா.